Praise the Lord. என் அன்புக்குரியவர்களே, நலமோடு நீங்கள் வாழ உங்களுக்காக தினமும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் சிறப்பாக உங்கள் ஜெப கருத்துக்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் சக்கரியா 2:10 ஆண்டவர் கூறுகிறார், இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் நடுவில் நான் குடிகொள்வேன். எங்கெங்க சொந்தக்காரங்களே வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க, உறவுகாரங்க நம்மளை பார்த்தாலே ஓடுறாங்க. அட நண்பர்கள் பார்த்தா தலைதறிக்க ஓடுறாங்க. நாம இருக்கிற பிரச்சனையில நம்ம பக்கம் யார் வருவா அப்படின்னு ஒரு கேள்வியோட இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவுல வருவேன்பா, வருகிறேன். நீங்க சில நேரங்கள்ல வருவாங்க பாருங்க. எனக்கு ஒரு முறை ஒரு வாகன விபத்து நிறைய நடந்திருக்கு. அப்ப என்னுடைய இடது காலில் கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கு. வந்தாங்க சில பேர், வந்தவங்கள சில பேர் சொன்னாங்க, எந்திரிச்சு நடக்க ரொம்ப நாள் ஆகும். ஒருத்தர் சொன்னாரு, இவர் போன ஸ்பீடுக்கு இதை விட மோசமா நடந்திருக்கணும், ஆனா பிழைச்சிட்டாரு. எந்திரிச்சு போகும்பொழுது சில பேர் சொல்லிட்டு போனாங்க, இதுலயாவது இவன் பிழைச்சானே அப்படின்னு. வேற மாதிரி எல்லாம் பேசினவங்க உண்டு. இத மாதிரி வந்து பேசிக்கிட்டே போற கூட்டம் நிறைய இருக்கு. ஆனா ஆண்டவர் அதுக்கு வர்றதில்லை. உன் நடுவில் நான் குடியிருப்பேன். அர்த்தம் என்ன தெரியுமா? நான் உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் வேதனையில, உன் கஷ்டத்துல, உன் பலவீனத்துல, நஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில கூட இருப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன், உனக்கு அற்புதம் செய்வேன், உன் நோயை குணப்படுத்துவேன். உண்மையிலே பலவீனம் அடைந்த அந்த காலகட்டங்களை உண்மையிலே உண்மையிலே பிரியமானவர்களே, உண்மையிலே பலவீனமான அந்த காலகட்டங்களில் ஆண்டவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. அவர் மட்டும்தான் நம்மை சுகப்படுத்தும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் நடுவில் குடிகொள்வேன். அப்படின்னா என்னங்க? சொந்தம், உறவு, நண்பர் எல்லாரும் எட்டி பார்க்காட்டாலும் கடவுள் என் நடுவில் இருக்கிறாரு, எசப்பா என் நடுவில் இருக்கிறாங்க. நீ தைரியமா சொல்லுங்க, யார் இருக்காங்களோ இல்லையோ, ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். நீங்க கூப்பிடுங்க, எசப்பா என் கூடவே இருங்கப்பா, என் வேதனையெல்லாம் நீக்குங்கப்பா, என் நோயெல்லாம் குணப்படுத்துங்கன்னு இப்ப ஜெபிங்க. ஆண்டவரே, இப்ப உங்களை பார்த்து இந்த ஜெபிக்கிற இந்த மகளை, இந்த மகனை நீங்க தொடுங்கப்பா. எங்கள் நடுவில் குடி இருக்கிற தெய்வம் நீர். எங்களை விட்டு ஒருபோதும் நீர் விலகுவதில்லை. தயவாய் உம்முடைய இரக்கம் இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் அப்பா, அதிசயங்கள் நடப்பதா இப்போதே உம்முடைய வல்லமை வெளிப்பட இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு நல்ல நலமான காரியங்களை செய்து உங்களை வழி நடத்துகிறார். சக்கரியா 2:10, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன். உங்களோடு இருக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட
வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று, கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9894118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.